சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆலய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு ஏற்றம். ஒரு சில பேருக்கு லைட்டா உடம்பு பாதிப்புகள், சின்ன சின்ன இந்த மெடிசன் சார்ந்த விஷயங்கள் போவது. பொதுவா நேரத்துலாம் அந்த ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும், அது இந்த நாள் சரியா போயிடும். இந்த நாள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு வேற ஊர்ல இருந்து ஒரு தகவல் வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. அருமையான நாள். பார்த்த சாரதி சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது, மிகுந்த நம்பிக்கை, எல்லாமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி கச்சிதமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க சொன்னீங்கன்னா போதும், அது நடந்துடும். நிறைய பேருக்கு அவார்டு வரும், ரிவார்டு வரும். நண்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல அபிவிருத்தி அடைகிறது, தொழில் அப்டேட் பண்றது, நம்ம புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது, கணக்கு பார்த்து ஒரு விஷயத்த முடிக்கிறது. நிறைய பேருக்கு இந்த நாள் ஆலயங்கள்ல பெரிய ஒரு வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு திவ்யமா திருப்தியா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியால் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, நம்பிக்கையான நல்ல செய்திகள், தகவல்கள் வந்து சேரும். நிறைய நல்ல மனுஷால பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் எல்லாமே நம்ம நினைக்கிறதோட ரொம்ப சாதகமா, ஹெல்த்துமே நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா நீங்க எந்த விஷயத்த பண்ணாலும் அது பெரிய ஏற்றம், அபாரமான சக்சஸ் கொடுக்கும். வயோதிகம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே பக்கத்துல அண்டாது. யாருக்கெல்லாம் எந்த விஷயத்த வரணும்னு ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க, மறதி அதிகரிக்கும். இல்லைன்னா ரெக்லஸ்னஸ், சரிப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு தப்பு பண்ணிடும். ஸோ அதுலதான் நீங்க கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே அவசரமாக செய்யப்படாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா எழுத்து சார்ந்த விஷயங்கள், செலவுகள் சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் சார்ந்த முன் ஏற்பாடுகள், இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெயினா இன்றைய நாள் மற்றவங்க மூலியமா சின்ன கன்ஃபியூஷன் வந்து போகும். பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டியதில்லை. அதனால இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மாருதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் டக்குன்னு ஏற்படுவது, வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகிறது, பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படுவது, பல நல்ல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறதுங்கிற மாதிரி போகும். ஸோ பொதுவா இந்த மாதிரி நாட்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொறுமையாக இருந்து இந்த நாளை கடத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிங்க் நிறம். வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையா கணக்கு போட்டு ஒரு விஷயத்த முடிப்பீங்க. ஆலய வழிபாடுகள், பினான்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்டேஷன் சார்ந்தது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த நாள் முழுசா வரும். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை இந்த நாள் நல்லபடியா பண்ணி கொடுப்பீங்க. ஸோ வெரி ஹாப்பியஸ்ட் டேன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வயிறு சார்ந்த உபாதைகள் மெயினா பிரச்சனை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல எதெல்லாம் கவனமா இருக்கணுமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும். எதுலையுமே அவசரப்படக்கூடாது. அவசரப்படாம செஞ்சா முடிஞ்சிடும். இந்த நாள் ரொம்ப அந்த ப்ரொஃபஷனலி கட் த்ரோட்டா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதாவது கொஞ்சம் கூட ஐயோ பாவமே பார்க்க மாட்டீங்க. இதுதான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா இன்றைய நாள் உங்களுடைய எமோஷன் கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ எல்லாத்துலயுமே லாஜிக்கலா பிராக்டிக்கலா நல்லா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும். எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் பறிச்சுன்னு தெரியும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய நாள். பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அபாரமான புண்ணியம் செய்திருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பெரிய ஈஸியான விஷயம்லாம் நமக்கு சாதகமா நடக்கும். ஏதோ பண்ணோம் சின்னதா ஆரம்பிச்சோம், இப்ப இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு, அதை இனிமே நல்லா மேல டெவலப் பண்ணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசை விட்டு பேசுனீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாள் எல்லாத்தையுமே தெளிவா பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாள். உங்க நாள் பிளான் பண்ணீங்கன்னா போறது யாருக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு நல்லா புரியும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு நாளா இருக்கப்படுது. சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.